Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்கு நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கொடுப்பது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது வார்த்தையில் எவ்வளவு அதுக்கு ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இன்றைய நாளில் கூட இந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம், கர்த்தருடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதோடு நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களே கர்த்தருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கின்றது. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகள், நினைப்புகள் அத்தனையும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும். ஒருவர் முன்னும் ஒருவர் பின்னும் நாம் அவர்களை குற்றம் சுமத்தி பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்திப்பவர். நம்முடைய பொல்லாத வழிகளையும் அக்கிரம சிந்தனைகளையும் விட்டு விலக நாம் முயற்சிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். அவருடைய நாமங்களில் ஒன்று ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபங்களை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நாம் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும். ஜெப குறைவு பாவமாய் காணப்படுகிறது. நாம் ஜெபம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாவத்தின் மேல் பாவம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வழியாக நாம் அவரை ஜெபித்து அவரை காண வேண்டும். நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதலால் நாம் அனைவரும் இழந்து போன நம்முடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். இன்றைய நாளில் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் துதித்து மகிழ்ந்து அவரை ஆராதிப்போமாக. நீ செய்த நன்மைகள்
அவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 27 முதல் 42 வரை. தயங்காமல் தனிப்பட்ட சாட்சியை பிறருடன் பகிருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கொடுக்கும் கண்டிப்பான உபதேசம் என்னவென்றால், இழந்து போன எல்லாரிடமும் ஒரு விலையேற பெற்ற நித்திய காலமாக வாழக்கூடிய ஆத்மா உள்ளது. அவர்கள் மரித்த பின் அவர்களது ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் அல்லது நரகத்தில் நித்தியத்தை செலவழிக்க வேண்டும். நாம் அனைவரும் அவர்கள் வாழும் காலத்திலேயே யாராவது அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லியிருப்பார்களானால் அவர்களில் பலரை ரட்சித்திருக்க முடியும். இயேசுவின் பணி ஆத்துமா அறுவடை செய்வதே, அதுவே சீஷர்களின் பணியாகும். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். அறுவடை சமயம் சுறுசுறுப்பான நேரம், அது குறுகிய நேரம் கூட. பயிர் சரியான நேரத்தில் துரிதமாக அறுக்கப்படவில்லை எனில் அது முதிர்ந்து சேதமாகி போகும். எனவே கிறிஸ்துவின் சீஷர்கள் துரிதமாகவும் கவனமாகவும் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை பணி அவசரமானது. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37-38 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவுடனான நீண்ட உரையாடல் மூலம் சமாரிய பெண்ணின் இருண்ட வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஒரு விடுதலையை உணர்ந்தால் அவளால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. தான் வந்த நோக்கத்தை மறந்தாள், தனது நிலையை மறந்தாள், வெட்கத்தை மறந்தாள். சீஷர்கள் தங்கள் வலைகளை விட்டு சென்றது போல அவள் தன் தண்ணீர் ஜாடியை விட்டு சென்று தன் சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள சுவிசேஷியாக மாறினாளாம். இயேசுவை பின்பற்றுவதற்காக இந்த அழைப்பை அவள் முழுமையாக ஏற்றுக்கொண்டது தன்னை கிறிஸ்துவின் சீசத்துவ பணிக்கு அர்ப்பணித்ததன் அடையாளமாகும். மற்றவர்கள் தான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று கூட பார்க்க அவள் தயங்கவில்லை. தான் பெற்ற விடுதலையை தன் கிராமத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அறிவிக்க ஓடினாள். தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். அந்த சாட்சி அனைவரின் மீட்புக்கு வழிவகுத்ததாம். ஒரு சாதாரண பாவம் நிறைந்த பெண்ணின் சாட்சியினால் எவ்வளவு அற்புதமான பலன் அல்லது ஆத்மா அறுவடை கிடைத்தது என்று சிந்தித்து பாருங்கள். அவர்களது மனங்களும் இருதயங்களும் திறக்கப்பட்டு இயேசுவை மெசியா, அவரே உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டு அறிக்கையிட்டனர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். அவர் யூதர்களின் இரட்சகர் மட்டுமல்ல, உலகத்தின் இரட்சகர் மட்டுமல்ல, முழு மனுக்குலத்தின் இரட்சகரும் ஆவார். அப்படியே கிறிஸ்து நமது வாழ்வில் என்ன செய்தார் என்ற நமது சொந்த சாட்சியும் மிகுந்த பலன் தரக்கூடியதாகும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் தயங்காமல் நமது சாட்சிகளில் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது சீசத்துவத்திற்கான ஒரு சிறந்த மாதிரியாகும். நாம் அனைவரும் இந்த உலக பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் யாரை நாம் அதிகம் நேசித்திருக்கின்றோம், யாரை நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், யாரை நாம் அதிகமாக அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், நம் குடும்பத்தில் உள்ள உறவுகள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் பிறரிடத்தில், உங்கள் குடும்பத்திடத்தில், உற்றார் உறவினரிடத்தில், உங்கள் நண்பரிடத்தில், சகோதர சகோதரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நற்கிரிகைகளை செய்தார், என்னென்ன நன்மைகளை செய்தார், எந்த காரியங்களால் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுத்தார் என்று நீங்கள் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒன்றிருந்து நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 1 வாசித்து
வாசித்து பாருங்கள். ஆண்டவரை துதியுங்கள், இயேசுவை துதியுங்கள், இரட்சகரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும். நிச்சயமற்ற இந்த உலகில் ஆண்டவரின் அன்பு ஒருபோதும் மாறாததாகவே இருக்கின்றது. நம்மை சுற்றியுள்ள அனைத்து செயல்களும் தோல்வியுற்றாலும் கூட ஆண்டவரின் அன்பு நம்மை பாதுகாக்கிறது. இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் நாம் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் என் மேல் காட்டிய அன்பான தயவிற்காக உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்லவர், மென்மையானவர், சாந்த குணமுள்ளவர், உண்மையுள்ளவர், நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர். நீர் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே நீர் அன்பு காட்டும் அனைத்து தெய்வங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நன்றியோடு அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக நாளை நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திற்கு துதித்து அவரை மகிழ்ந்து பாடுவோமாக.
அல்லேலூயா. நாம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நாம் உள்ளத்திலிருந்து அவருடைய திருவுடலையும் திருரத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை முழுமையாக நம்மை சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தவர். நம் பாவங்களை அவர் அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக நீங்களும் நானும் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய காணிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் இரட்டிப்பாக நமக்கு காணிக்கையை நாம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கையை கடந்து செல்வோமாக. நீங்களே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே ஒருவருடைய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்காக என்றதும் இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக பருகுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய திருவுடலிலும் திருரத்தத்திலும் முழுமனதோடு பங்குகொள்வோமாக. நன்றி நாம் பாடி துதிப்போமாக.
நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, சமாரிய பெண்ணின் அழகான விவரங்களுக்காகவும் இயேசு தமது ஆளுமை தன்மையின் கிரிகைகளை அவளுக்கு வெளிப்படுத்துவதற்காக வேத வசனங்களை அவளுக்கு திறந்து காட்டிய அழகான விதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ செயல்பட்ட விதங்களுக்காக நன்றி நிறைந்த இருதயத்துடன் நாங்கள் உமக்கு முன் வருகிறோம். எங்கள் சாட்சியங்களை ஒரு ஈவாகவும் உமது கிருபையும் மாற்றமும் கொண்ட விவரமாகவும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, எங்கள் சாட்சியங்களை தயக்கமின்றி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள துணிச்சலையும் தைரியத்தையும் நாங்கள் கேட்கிறோம். இடத்தில் நாங்கள் தெளிவாகவும் உறுதியுடன் பேசவும், எங்கள் வார்த்தைகள் அவற்றை கேட்பவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஊக்குவிப்பின் கலங்கரை விளக்கமாக இருக்கவும் உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். கிறிஸ்துவை போலவே உமது வார்த்தையை நம்பி பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து உம்மை முழுமையாக சார்ந்து நீர் விரும்பியபடி ஆவியோடும் உண்மையோடும் உமக்கு துதியும் மகிமையும் உண்டாக உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கூடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமனதோடு வாழ நாங்கள் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.